வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சுரல் என்ஜினியரிங் எக்ஸாமில் ஃபார்ம் மெஷினரி யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த டாப்பிக்கில் பிரைமரி டில்லேஜ் என்றால் என்ன, பிரைமரி டில்லேஜோட இம்ப்ளிமெண்ட்ஸ், மேலும் இண்டிஜினியஸ் ப்ளோ, மோல்ட்போர்ட் ப்ளோ, டிஸ்க் ப்ளோ, சிசில் ப்ளோ, சப்சாயிலர் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளப் போவீர்கள். மேலும் சாயில் இன்வர்ஷன், பல்வரைசேஷன், சாயில் லூசனிங், ஹாட் பேன் பிரேக்கிங் ஆகியவற்றுடைய கான்செப்டை புரிந்து கொள்வீர்கள். மேலும் இந்த டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்பிள் எப்படி எம்சிக்யூஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க. ஒரு விவசாயி ஃபீல்டில் விதை போடுவதற்கு முன்பு சாயிலை தயார் செய்ய வேண்டும். எப்படின்னா, ஒரு பேக்கரியில் கேக் செய்யும் போது இன்க்ரீடியன்ஸை முதலில் மிக்ஸ் செய்வது போல ஃபார்மர் முதலில் சாயிலை லூசன் செய்து ப்ரிப்பேர் செய்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் மேஜர் சாயில் ஒர்க்கிங் ஆப்ரேஷன் தான் பிரைமரி டில்லேஜ். ஒரு ஃபீல்டில் சாயில் மிகவும் கம்பேக்டாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஃபார்மர் என்ன செய்வார்? ஃபஸ்ட்டு ஹார்ட் சாயிலை ப்ளோ பண்ணுவார், தென் சாயில் லூசன் ஆகும், தென் கிளாட்ஸ் புரோக்கன் ஆகும், பெரிய பெரிய கட்டிகளாக உடையும், தென் ஏர் அண்ட் வாட்டர் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும், தென் சீட் பெட் ப்ரிப்பரேஷன். இதில் பயன்படுத்தப்படும் முக்கிய இம்ப்ளிமெண்ட்ஸ் இண்டிஜினியஸ் ப்ளோ, மோல்ட்போர்ட் ப்ளோ, டிஸ்க் ப்ளோ, சிசில் ப்ளோ, சப்சாயிலர். இதுதான் பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். Primary tillage is the first major soil working operation performed after harvesting or before crop establishment to loosen, turn or break the soil. அதாவது கிராப் ப்ரொடக்ஷனில் செய்யப்படும் முதல் மேஜர் சாயில் மேனிப்புலேஷன் ஆப்ரேஷன் ஆகும். இதன் மூலம் சாயில் லூசனிங், சாயில் இன்வர்ஷன், வீட் கண்ட்ரோல், கிராப் ரெசிடியூ இன்கார்பரேஷன், சாயில் ஏரேஷன், ரூட் ஜோன் ப்ரிப்பரேஷன் போன்றவை செய்யப்படுகின்றன. டெர்மினாலஜி பார்க்கலாம். இதில் இருக்கிறது டில்லேஜ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சாயில் ப்ரிப்பரேஷன் ஆப்ரேஷன். பிரைமரி டில்லேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேஜர் டில்லேஜ் ஆப்ரேஷன். செகண்டரி டில்லேஜ் அப்படின்னா சீட் பெட் ரிஃபைன்மெண்ட் ஆஃப்டர் பிரைமரி டில்லேஜ். சாயில் இன்வர்ஷன் அப்படிங்கிறது அப்பர் சாயில் லேயரை கீழே டர்ன் செய்வது. சாயில் லூசனிங் அப்படின்னா கம்பேக்ட் சாயிலை லூஸ் செய்வது. பல்வரைசேஷன் அப்படின்னா சாயில் கிளாட்ஸை ஸ்மால் பார்ட்டிகுலர்ஸாக பிரேக் செய்வது. ஹார்ட் பேன் அப்படிங்கிறது கம்பேக்ட் சப்சர்ஃபேஸ் சாயில் லேயர். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரைமரி டில்லேஜ் பார்க்கலாம். பிரைமரி டில்லேஜின் முக்கிய நோக்கங்கள்: ஃபஸ்ட்டு சாயில் லூசனிங், கம்பேக்ட் சாயிலை லூசன் செய்கிறது. 2 வீட் கண்ட்ரோல், எக்ஸிஸ்டிங் வீடை அப்ரூட் ஆர் பரி செய்ய உதவுகிறது. 3 சாயில் ஏரேஷன், சாயிலுக்குள் ஏர் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகிறது. 4 வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன், ரெயின்ஃபால் மற்றும் இரிகேஷன் வாட்டர் சாயிலுக்குள் நன்றாக செல்ல உதவுகிறது. 5 ரூட் டெவலப்மெண்ட், ரூட்ஸ் வளர தேவையான லூஸ் சாயில் கண்டிஷன் கிடைக்கிறது. 6 கிராப் ரெசிடியூ இன்கார்பரேஷன், ப்ரீவியஸ் கிராப் ரெசிடியூஸை சாயிலுக்குள் இன்கார்பரேட் செய்ய முடியும். 7 சீட் பெட் ப்ரிப்பரேஷன், ஃபர்தர் செகண்டரி டில்லேஜ் ஆப்ரேஷனுக்கு ஃபீல்டு ரெடி ஆகிறது. 8 ஹார்ட் லேயர் பிரேக்கிங், அதாவது சிசில் ப்ளோ மற்றும் சப்சாயிலர் மூலம் கம்பேக்ட் லேயரை பிரேக் செய்யலாம். டைப்ஸ் ஆஃப் பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் முக்கியமாக 5 இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் ப்ளோ, ட்ரெடிஷ்னல் அல்லது கண்ட்ரி ப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மோல்ட்போர்ட் ப்ளோ, தமிழில் திருப்பு வார்ப்பு கலப்பைன்னு சொல்லுவாங்க. சாயிலை கட், லிஃப்ட், இன்வெர்ட் மற்றும் பார்ஷியலி பல்வரைஸ் செய்கிறது. 3 டிஸ்க் ப்ளோ, கான்கேவ் ரொட்டேட்டிங் டிஸ்க் மூலம் சாயிலை கட் மற்றும் டர்ன் செய்கிறது. 4 சிசில் ப்ளோ, சாயிலை டீப்பாக லூசன் செய்கிறது, இன்வர்ஷன் குறைவு. 5 சப்சாயிலர், டீப் கம்பேக்ட் லேயர் ஆர் ஹார்ட் பேனை பிரேக் செய்ய பயன்படுகிறது. ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் ப்ளோ. பேசிக் ஐடியா என்னென்னா, இது ட்ரெடிஷ்னல் அனிமல் ட்ரான் ப்ளோ. மெயின் பார்ட்ஸ் ப்ளோ பாடி, ஷேர், பீம், ஹேண்டில், வுட்டன் ஆர் மெட்டல் பாடி, ஹிச் அரேஞ்ச்மெண்ட்டு. எப்படி ஒர்க் ஆகுனா, ஃபஸ்ட்டு அனிமல் அல்லது டிராஃப்ட் சோர்ஸ் ப்ளோவை புல் செய்கிறது. ஸ்டெப் 2 ஷேர் அந்த ஷார்ப்பான பாயிண்ட் தான் ஷேர்னு சொல்லுவாங்க. அந்த ஷேர் சாயிலை கட் செய்கிறது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாயில் ஸ்மால் அமௌண்ட் லிஃப்ட் செய்யப்படுகிறது. தென் ஃபரோ உருவாகிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சாயில் கம்பேரிட்டிவ்லி லெஸ் இன்வர்ஷனுடன் டிஸ்டர்ப் ஆகிறது. ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இண்டிஜினியஸ் ப்ளோ இஸ் சிம்பிள், லோ காஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னலி யூஸ்டு ஃபார் ஷாலோ டில்லேஜ். முன்னாடிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாடு வச்சு ஏர் விழுவாங்களே அது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல, நம்ம டிராக்டருக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு பண்ணது அந்த கண்ட்ரி ப்ளோ, இண்டிஜினியஸ் ப்ளோ தான். 2 மோல்ட்போர்ட் ப்ளோ. இது என்ன பண்ணுது? பேசிக் பிரின்சிபல் கட், லிஃப்ட், டர்ன், இன்வெர்ட்.
இதான் மோல்டுபோர்ட் ப்ளோயின் கோர் பிரின்சிபல். இதனுடைய மெயின் காம்போனன்ட்ஸ் ஷேர், மோல்டுபோர்ட், லேண்ட் சைட், ஃப்ராக், கல்ட்டர், பீம், ஹிச், ஹேண்டில். இந்த டெர்மாலஜிக்கெல்லாம் என்ன டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. இப்போ மோல்டுபோர்ட் அப்படின்னா அதுலேயே ஒரு 4 டைப் இருக்கும். அது என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கலாம் படிச்சுக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸ்டெப் 1 கட்டிங். ஷேர் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் சாயிலை கட் செய்கிறது. ஷேர்னால் உங்களுக்கு தெரியும், அந்த ஷார்ப் எட்ஜ் கீழே இருக்கிற அந்த ஷார்ப் எட்ஜ் தான். ஸ்டெப் 2 வெர்டிக்கல் கட்டிங். கல்ட்டர் வெர்டிக்கல் கட் செய்ய உதவுகிறது. ஸ்டெப் 3 லிஃப்டிங். ஃபரோ ஸ்லைஸ் மோல்டுபோர்ட் மீது மூவ் ஆகிறது. ஸ்டெப் 4 டர்னிங். மோல்டுபோர்ட் ஃபரோ ஸ்லைஸை டர்ன் செய்கிறது. ஸ்டெப் 5 இன்வர்ஷன். சாயில் ஸ்லைஸ் அப்ராக்சிமேட்லி இன்வெர்டட் பொசிஷனில் விழுகிறது. ஒரு ஈஸியாக மெமரி வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, மோல்டுபோர்ட் அப்படின்னா சாயில் டர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சாயில் டர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா மோல்டுபோர்ட் ப்ளோன்னு வச்சுக்கலாம். Moldboard plow is particularly suitable when complete inversion of soil is desired. Next, disc plow. Disc plow இல் concave disc பயன்படுத்தப்படுகின்றன. மெயின் காம்போனன்ட்ஸ் concave disc, disc hubs, disc gangs அல்லது standards, scrabbers, frame, furrow wheel, gang wheel, hitch. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டிராக்டர் டிஸ்க் ப்ளோவை புல் செய்கிறது. கான்கேவ் டிஸ்க் சாயிலை கட் செய்கிறது. அடுத்து டிஸ்க் ரொட்டேஷன் காரணமாக சாயில் ஸ்லைஸ் மேலே லிஃப்ட் ஆகிறது. நெக்ஸ்ட்டு சாயில் சைடுக்கு டர்ன் அல்லது ரோல் ஆகிறது. ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா ஃபரோ உருவாகிறது. Why does the disc rotate? The disc interaction causes the disc to rotate. என்னோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சாயிலில் வேலை செய்யும் திறன். ஸ்டிக்கி சாயிலில் மோல்டுபோர்டை விட சூட்டபுளாக இருக்கலாம். அதாவது கிளே சாயில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம மோல்டுபோர்டு யூஸ் பண்ண முடியாது, டிஸ்க்ளோ தான் யூஸ் பண்ணுவோம். ரூட்ஸ் மற்றும் ரெசிடியூஸ் உள்ள ஃபீல்டில் யூஸ்ஃபுல். அப்டாக்கிள்ஸை ரிலேட்டிவ்லி பெட்டர் ஹேண்டில் செய்யும். ஒரு எக்ஸாம் பாயிண்ட்டு, டிஸ்க் ப்ளோ யூசஸ் கான்கேவ் டிஸ்க் வேரஸ் மோல்டுபோர்ட் ப்ளோ யூசஸ் எ மோல்டுபோர்ட் ஃபார் டர்னிங் த சாயில். நெக்ஸ்ட்டு டிஸ்க் ப்ளோ இதோட மெயின் பிரின்சிபல் டீப் லூசனிங் வித்தவுட் மேஜர் சாயில் இன்வர்ஷன். சிசில் போயில் நேரோ ஷேங்க் அல்லது சிசில் சாயிலுக்குள் பெனிட்ரேட் செய்கின்றன. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு சிசில் ஷேங்க் சாயிலுக்குள் பெனிட்ரேட் செய்கிறது. 2 சாயிலில் நேரோ பாத்தை பிரேக் செய்கிறது. ஸ்டெப் 3 சாயில் உட்பகுதியில் கிராக்ஸ் உருவாகின்றன. ஸ்டெப் 4 கம்பேக்ட் சாயில் லூசன் ஆகிறது. ஸ்டெப் 5 சாயில் சர்ஃபேஸ் பெரும்பாலும் ரிமைன் ரிலேட்டிவ்லி அன்டிஸ்டர்ப்டு. மெயின் யூஸ் டீப் சாயில் லூசனிங், ஹார்ட் கம்பேக்ட் லேயர்ஸ் பிரேக்கிங், கன்சர்வேஷன் ஓரியன்ட் டில்லேஜ், ரூட் ஜோன் இம்ப்ரூவ்மெண்ட். எக்ஸாம் பாயிண்ட், சிசில் ப்ளோ அப்படின்னா லூசனிங் வித் மினிமம் இன்வர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்சாயிலர் என்பது வெரி டீப் டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். இதன் முக்கிய நோக்கம் பிரேக்கிங் ஹார்ட் பேன் பிலோ நார்மல் ப்ளோயிங் டெப்த். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ராங் ஷேங்க் சாயிலுக்குள் டீப்பாக பெனிட்ரேட்ஸ் ஆகுது. 2 ஷேங்க் வந்து ஹார்ட் பேனை ரீச் செய்கிறது. சாயிலில் கிராக்ஸ் உருவாகின்றன. நெக்ஸ்ட்டு ஹார்ட் கம்பேக்ட் லேயர்ஸ் பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் ரூட் பெனிட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகின்றன. இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, சிசில் ப்ளோ ஜென்ரல் டீப் லூசனிங், சப்சாயிலர் ஸ்பெசிஃபிக்கலி டீப்பர் கம்பேக்ட் லேயர் ஆர் ஹார்ட் பேன் பிரேக்கிங். ஒரு கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். இண்டிஜினஸ் ப்ளோவுக்கு வந்து மெயின் ஆக்ஷன் ஷாலோ ஓப்பனிங், மோல்டுபோர்ட் ப்ளோவுக்கு கட் மற்றும் இன்வெர்ட், டிஸ்க் ப்ளோவுக்கு கட் அண்ட் டர்ன், சிசில் ப்ளோ டீப் லூசன், சப்சாயிலர் பிரேக் ஹார்ட் பேன். இண்டிஜினஸ் ப்ளோவோட மெயின் ஒர்க்கிங் பார்ட் ஷேர். மோல்டுபோர்ட் ப்ளோவுக்கு ஷேர் ப்ளஸ் மோல்டுபோர்ட், டிஸ்க் ப்ளோவுக்கு கான்கேவ் டிஸ்க், சிசில் ப்ளோவில் சிசில் ஷேங்க், சப்சாயிலரில் ஸ்ட்ராங் ஷேங்க். இண்டிஜினஸ் ப்ளோவோட இன்வர்ஷன் லோவாக இருக்கும். மோல்டுபோர்ட் ப்ளோவில் வந்து ஹை, டிஸ்க் ப்ளோவில் மாட்ரேட், சிசில் ப்ளோ வெரி லோ, சப்சாயிலர் வெரி லோ. இண்டிஜினஸ் ப்ளோ டெப்த்து ஷாலோ, மோல்டுபோர்ட் ப்ளோ மீடியம், டிஸ்க் ப்ளோவில் மீடியம் அல்லது டீப் சாயிலை பொறுத்து இருக்கும். சிசில் ப்ளோவில் டீப், சப்சாயிலரில் வெரி டீப். இண்டிஜினியஸ் ப்ளோவில் பவர் சோர்ஸ் மோஸ்ட்லி அனிமல், மோல்டுபோர்ட் ப்ளோவில் டிராக்டர், மற்ற அனைத்து எல்லா ப்ளோலையும் வந்து டிராக்டராக தான் இருக்கும். டிராக்டர். இண்டிஜினஸ் ப்ளோவில் ஹார்ட் பேன் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா கிடையாது, அது நோ. மோல்டுபோர்ட் ப்ளோவில் லிமிட்டட், டிஸ்க் ப்ளோவில் லிமிட்டட், சிசில் ப்ளோ எஸ், சப்சாயிலர் எக்ஸலண்ட்டு. இண்டிஜினஸ் ப்ளோவில் காஸ்ட் லோவாக இருக்கும். மற்ற மோல்டுபோர்ட் ப்ளோ எல்லாத்துலேயும் வந்து மாட்ரேட் அல்லது ஹையாக இருக்கும்.
Indigenous plow main use வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் tillage, moldboard plow சாயில் இன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. disc plow heavy or sticky soil, அதாவது கிளே சாயில் ஈஸியாக வச்சுக்கோங்க. சிசில் ப்ளோ எங்கே யூஸ் ஆகுதுன்னா டீப் லூசனிங்க்கு யூஸ் ஆகுது. சப்சாயில் ஹார்ட் பேன் அதை பிரேக் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. மோல்டுபோர்ட் ப்ளோ வெஸ் டிஸ்க் ப்ளோ ஒரு கம்பேரிஷன் பார்க்கலாம். ஒர்க்கிங் எலிமெண்ட்டு மோல்டுபோர்ட் ப்ளோவுக்கு மோல்டுபோர்ட், டிஸ்க் ப்ளோவுக்கு கான்கேவ் டிஸ்க். சாயில் ஆக்ஷன் மோல்டுபோர்டில் கட், லிஃப்ட், இன்வெர்ட், டிஸ்க் ப்ளோவில் கட், லிஃப்ட், ரோல் ஆர் டர்ன். ரொட்டேஷன் மோல்டுபோர்ட் ப்ளோவில் நோ ரொட்டேட்டிங் ஒர்க்கிங் எலிமெண்ட், டிஸ்க் ப்ளோவில் டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸ்டிக்கி சாயிலில் மோல்டுபோர்ட் ப்ளோ லெஸ் சூட்டபுள், டிஸ்க் ப்ளோ மோர் சூட்டபுள். ட்ராஷி ஃபீல்டு அதில் மோல்டுபோர்ட் ப்ளோ லெஸ் சூட்டபுள் இன் சம் கண்டிஷன்ஸ், டிஸ்க் ப்ளோ பெட்டர். ஸ்டோன்ஸ் அல்லது அப்டாக்கிள்ஸ் இருக்குதுன்னா அங்கே மோல்டுபோர்ட் ப்ளோ மோர் வல்னரபிள், டிஸ்க் ப்ளோ ரிலேட்டிவ்லி பெட்டர். சாயில் இன்வர்ஷன் மோல்டுபோர்ட் ப்ளோவில் எக்ஸலண்ட்டாக இருக்கும், டிஸ்க் ப்ளோவில் குட். மெயின் பவர் ரெக்யர்மெண்ட் மோல்டுபோர்ட் ப்ளோ மாட்ரேட், டிஸ்க் ப்ளோவில் ஜென்ரலி ஹையர் டிராஃப்ட் ரெக்யர்மெண்ட் அண்டர் கம்பேரபிள் கண்டிஷன்ஸ். சிசில் ப்ளோ வெஸ் சப்சாயிலர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். மெயின் பர்பஸ் சிசில் ப்ளோ டீப் லூசனிங், சப்சாயிலருக்கு ஹார்ட் பேன் பிரேக்கிங். ஒர்க்கிங் டெப்த்து சிசில் ப்ளோவில் டீப்பாக இருக்கும், சப்சாயிலில் வெரி டீப். ஷேங்க் டிஸ்க் ப்ளோவில் மல்டிபிள் நேரோ ஷேங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சப்சாயிலில் ஸ்ட்ராங் டீப் ஷேங்க்கு. சாயில் இன்வர்ஷன் சிசில் ப்ளோ மினிமல், சப்சாயிலரில் அதுவும் மினிமலாக தான் இருக்கும். சிசில் ப்ளோவில் ஹார்ட் பேன் கேன் லூசன், சப்சாயிலில் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன் டு பிரேக். சாயில் டிஸ்டர்பன்ஸ் சிசில் ப்ளோவில் மோர் டிஸ்டர்ப் ஆகுது, சப்சாயிலரில் லோக்கலைஸ்டு பட் டீப். பவர் ரெக்யர்மெண்ட் சிசில் ப்ளோவில் ஹை, சப்சாயிலரில் வெரி ஹை. நீங்கள் ஈஸியாக அப்படி ஞாபகம் மோல்டுபோர்ட் இன்வர்ஷன், டிஸ்க் அப்படின்னா கட்டிங் ப்ளஸ் ரோலிங், சிசில் அப்படின்னா டீப் லூசனிங், சப்சாயிலர் அப்படின்னா ஹார்ட் பேன் பிரேக்கிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் இண்டிஜினஸ் ப்ளோவோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், லோ இனிஷியல் காஸ்ட், ஈஸி மெயின்டெனன்ஸ், சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ஃபார்ம்ஸ், கேன் பி ஆப்ரேட்டட் வித் அனிமல் பவர், லோக்கலி ரிப்பேரபிள். Moldboard plow advantages: excellent soil inversion, good weed burial, good residue incorporation, produces fairly uniform furrow, useful for primary tillage. Disc plow advantages: suitable for relatively hard soil, performs well in trashy conditions, suitable for sticky soils, better ability to work where obstructions exist. Concave disc provide cutting and turning action. Chisel plow advantages: deep soil loosening, breaks compact layers, less soil inversion, improves root zone condition, useful for conservation tillage system. Subsoiler advantages: breaks deep hard pan, improves infiltration, improves root penetration, reduces subsurface compaction, useful in compacted fields. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இண்டிஜினியஸ் ப்ளோவோட டிஸ்அட்வான்டேஜஸ்: லோ ஃபீல்டு கெப்பாசிட்டி, ஷாலோ டில்லேஜ், லெஸ் சாயில் இன்வர்ஷன், லேபர் ஆர் அனிமல் இன்டென்சிவ், நாட் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் மெக்கனைஸ்டு ஃபார்மிங். மோல்டுபோர்ட் ப்ளோ டிஸ்அட்வான்டேஜஸ்: ஹையர் டிராஃப்ட் ரெக்யர்மெண்ட், கேன் கிரியேட் a plow pan if repeatedly used at the same depth, less suitable for very sticky soil, may bury crop residues deeply, higher cost than indigenous plow. Disc plow disadvantages: higher initial cost, higher power requirement, requires proper adjustment, disc wear can be significant, may not provide complete inversion like a moldboard plow. Chisel plow disadvantages: high draft requirement, requires adequate tractor power, does not produce a fine seedbed by itself, less suitable when complete inversion is required. Subsoiler disadvantages: very high draft requirement, high fuel consumption, expensive operation, should not be used unnecessarily. Deep operation under unsuitable soil moisture can be damage soil structure. Common mistake: subsoiling is not an operation to be done routinely every season. It is mainly used when significant subsurface compaction or hard pan is present. Applications பார்க்கலாம்.
Indigenous plow application, traditional shallow tillage, small farms. Moldboard plow application, inversion, weed burial, residue incorporation. Deep plow, hard, sticky and trashy soil conditions. Chisel plow, deep loosening, break compact soil. Subsoiler, hard pan breaking, deep compaction management. ஒரு ப்ராக்டிக்கல் செலெக்ஷன் எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணலாம் இந்த இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, நீட் சாயில் இன்வர்ஷன், சாயில் அதுக்கு வந்து மோல்டு போர்ட் ப்ளோ. Need to work in sticky or trashy soil, disc plow. Need deep loosening, chisel plow. Need to break a deep hot pan, subsoiler. Need low cost traditional shallow tillage அப்படின்னா indigenous plow. இப்படி தான் செலக்ட் பண்ணணும். இந்த டாப்பிக்கில் இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்கலாம். What is primary tillage? What is the main function of a moldboard plow? இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துக்கோங்க. தேர்டு, what is the working element of a disc plow? 4. Which implement is mainly used for hard pan breaking? 5. Which implement provides deep loosening with minimum inversion? 6. What is the difference between chisel plow and subsoiler? 7. Which plow is known for complete soil inversion? 8. Why are disc concave in a disc plow? 9. What is hot pan? 10. Which implement has the highest typical draft requirement among these for deep operation? அதுக்கு என்னன்னா, subsoiler generally requires very high draft because it works at considerable depth. Important formulas பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். தியரிட்டிக்கல் ஃபீல்டு கெப்பாசிட்டி, அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இந்த இமேஜ்லேயே இருக்குது, இந்த பிக்சரில். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஃபீல்டு கெப்பாசிட்டி, அதுக்கான ஃபார்முலா அதோடைய யூனிட் ஹெக்டர் பர் ஹவர். நெக்ஸ்ட்டு ஃபீல்டு எஃபிஷியன்சி, அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டிராஃப்ட் பவர், அதுக்கான ஃபார்முலா. ஹார்ஸ் பவர், அதுக்கான ஃபார்முலா. அதாவது ஒரு டிப்ஸ், எக்ஸாம் டிப்ஸ் என்னென்னா, மோர் டெப்த் ப்ளஸ் மோர் வித் ப்ளஸ் ஹையர் சாயில் ரெசிடென்ஸ் இன்ட்டு ஹையர் டிராஃப்ட் ரெக்யூர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு, the first major soil working operation is called dash tillage, primary tillage. 2. The moldboard plow is mainly used for soil dash inversion, soil inversion. 3. A disc plow causes dash discs, concave discs. 4. Chisel plow is mainly used for deep soil dash loosening, deep soil loosening. 5. A subsoiler is mainly used to break the dash pan, hard pan. 6. The traditional plow is commonly called an indigenous plow. 7. The theoretical field capacity is expressed in dash hectare per hour. 8. Field efficiency is the ratio of effective field capacity to dash field, capacity field. அது theoretical capacity field capacity. என்னன்னா, the field efficiency is the ratio of effective field capacity to dash field இருக்குது. என்னன்னா, theoretical field capacity. 9. The main working element of a moldboard plow is the dash. என்னன்னா, moldboard. 10. A chisel plow generally causes dash soil inversion, minimum soil inversion. Multiple choice questions பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபர்ஸ்ட், primary tillage is mainly concerned with A. Harvesting, B. Major soil manipulation, C. Spraying, D. Threshing. சரியான ஆன்சர் B. Major soil manipulation. Which implement is primarily used for soil inversion? டைரெக்டாக நான் கொஸ்டின் அந்த ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும். Which implement is primarily used for soil inversion? Moldboard plow. The working element of a disc plow is concave disc. Which element is specifically associated with hard pan breaking? Subsoiler. 5. Chisel plow mainly performs deep loosening. 6. Indigenous plow is generally simple and low cost. 7. Which plow has a moldboard? கீழே எல்லாம் இருக்குது, moldboard plow தான் moldboard இருக்குது. அது நிறைய disc plow, chisel plow, subsoiler கொடுத்துருக்காங்க. 8. Which implement has minimum soil inversion? Chisel plow. 9. A hard pan is generally located below normal tillage depth. 10. Which implement normally requires very high draft because of deep penetration? Subsoiler.
11 soil cutting, lifting and inversion is characteristic of moldboard plow. 12 the shape of the disc in a disc plow is generally concave. 13 which implement is mostly suitable when the main objective is breaking deep compaction, subsoiler. 14 field capacity is commonly expressed in hectare per hour. 15 the formula for theoretical field capacity is Ws divided by 10. 16 if implement width increases while speeds remain constant, theoretical field capacity increase. இது வந்து ஒரு தியரி மாதிரி. If implement width increases while speed remains constant, theoretical field capacity என்னவா இருக்குன்னா increase ஆகும். 17 which implement is traditionally associated with animal power, indigenous plow. 18 complete soil inversion is generally associated with moldboard plow. 19 a major advantages of chisel plow is deep soil loosening. 20 which statement is correct? கீழே subsoiler is mainly used for spraying. B disc plow uses concave disc. C chisel plow completely inverts soil. D indigenous plow is a harvest machine. இது பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சிடும். சரியான ஆன்சர் பி என்னென்னா டிஸ்க் ப்ளோ யூசஸ் கான்கேவ் டிஸ்க். அதாவது கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்கலாம், இந்த மாதிரி எம்சிக்யூஸ் கேட்கலாம், ஒரு தியரி மாதிரி கேட்கலாம், இல்லை அந்த பொறுத்துக்க மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருங்க, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு பிரைமரி டில்லேஜ் இஸ் த ஃபஸ்ட் மேஜர் சாயில் மேனிப்புலேஷன் ஆப்ரேஷன், ட்ரூ. 2 moldboard plow is mainly used for complete soil inversion, true. 3 disc plow uses flat rectangular blades instead of disc, false. 4 disc plow is mainly used for deep soil loosening, true. 5 subsoiler is designed to break deep hot pans, true. 6 indigenous plow is generally a high cost mechanized implement, false. 7 chisel plow normally provides complete soil inversion, false. 8 theoretical field capacity is expressed in a hectare per hour, true. 9 increasing implement with generally increases theoretical field capacity at constant speed, true. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முறை வேணால் படிக்கிறேன். increasing implement with generally increases theoretical field capacity at the constant speed. 10 subsoiling should always be performed every year irrespective of soil condition, false. நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கான ஒரு மைண்ட் மேப்பு. ப்ரைமரி டில்லேஜ் அப்படின்னா அதனுடைய பர்பஸ், அதனுடைய டைப், என்னென்ன டில்லேஜஸ் இருக்குது, அதனுடைய காம்போனன்ட்ஸு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மைண்ட் மேப்பை பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1 பேஜ் ரிவிஷன் பார்க்கலாம். நீங்கள் என்ன இந்த டாப்பிக்கில் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ரைமரி டில்லேஜ்னா என்ன அப்படின்னா the first major soil working operation performed to loosen, turn or break the soil. அப்புறம் மேஜர் இம்ப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இண்டிஜினியஸ் ப்ளோ, மோல்டுபோர்ட் ப்ளோ, டிஸ்க் ப்ளோ, சிசில் ப்ளோ, சப்சாயிலர். அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதனுடைய காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் இன்வர்ஷன் அப்படின்னா மோல்டுபோர்ட், கான்கேவ் டிஸ்க்கு டிஸ்க் ப்ளோ, டீப் லூசனிங்க்கு சிசில் ப்ளோ, ஹாட் பேன் ப்ரோக்கிங்க்கு சப்சாயிலர், ட்ரெடிஷ்னல் லோ காஸ்ட் டில்லேஜ், இண்டிஜினியஸ் ப்ளோ. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இந்த டாப்பிக்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வில் see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.